அதில் எனக்கு ஒன்றும் கருத்து இல்லை. நான் என்னுடைய பெருமைக்குரிய என் முன்னோராக நான் பார்க்குறேன். அரசனுக்கு அரசன் அருண்மொழி சோழன், அவனுக்கு அப்படி ஒரு பேர் இருக்குல்ல, அதில் கூப்பிட வேண்டியது என்ன? சரி, அவர் ராமசாமிங்கிறது என்ன பேர்? என்ன பேர்? அப்பாவுக்கு ராமசாமின்னு இருந்ததை எங்கள் அண்ணன் மாற்றி தொல்காப்பின்னு வச்சுட்டார்ல. இப்போ ஈவேராவுக்கு ராமசாமி, அந்த பேர் என்ன பேர்? அவர் தான் ஆரியத்தை எதிர்த்தார். அப்போ ஆரிய தாய்மொழி சமஸ்கிருதம். அப்போ அதையும் எதுக்கிறது தானே பொருள். அந்த பேரையே மாற்றிக்கல. ஒரு பேரையே மாற்றாதவரை சமூகத்தை மாற்றினார்னு பேசிட்டு அலையிறியே. சொல்லுங்கள். சமஸ்கிருதம் வந்தது எங்கள் பாட்டன் தலைவலாம் அதெல்லாம் வெறுக்கிறாருன்னா சமஸ்கிருதத்தை எங்கள் அண்ணன் வெறுக்கிறாரா? இப்போ வெறுக்கிறாரா? அப்போ வெறுக்கிறேன்னு சொல்கிறாரா சமஸ்கிருதத்தை? திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்லுங்க. அதை ஏற்கிறாருல்ல. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல் தம்பி? நீங்கள் சொல்லுங்கள் தம்பி. திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்னே தெரியல பற்றியில்ல அவங்களுக்கு. இத்தனை ஆண்டுகளாக அதை வச்சுக்கிட்டு எங்களை ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. சரி, அந்த கட்சியின் தலைவரை யாரையாவது சொல்லுங்களேன். திராவிடத்தின் பிதா மக்களை யாரையாவது பேச சொல்லுங்களேன். திராவிடம்ங்கிறது எந்த மொழி சொல்? அது சமஸ்கிருதம் தானே. இது தலையாட்டி கால்டுவெல்லே சொல்றார், நான் மனுஸ்மிருதியிலிருந்து தான் அந்த சொல்லையே எடுத்தேன்ட்டு. எனக்கு என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? வரலாறு படிக்கிறது எப்படின்னா, தழும்புகளை தடவி பார்த்து தவறுகளை திருத்தி கொள்ள. என் பாட்டன் பிழை விட்டுருக்கானா? அவன் எனக்கு எந்த பெருமையும் தரலையா? எந்த பெருமையும் தரலையா அவன்? சொல்லுங்க. பன்னீர் திருமறைகள் இதெல்லாம் பாதுகாத்தது அவன் இல்லையா? அவன் இல்லையா சொல்லுங்க. அவனுக்கு எந்த பெருமையும் இல்லை. குடவோல முறை இன்னைக்கு மக்களாட்சியில் இருக்க வாக்கு முறையை அன்னைக்கு அவன் நடத்தலையா? அதெல்லாம் நீங்கள் பெருமையே இல்லைன்னு சொல்ல முடியாது. பிழை இருக்கு. யார்கிட்ட பிழை இல்லை? என் முன்னோன் செய்த பிழையை சரி செய்து தானே நாங்கள் இருக்கோம். சரி, என் பாட்டன் தவறு விட்டான், நான் சரி பண்ணுறேன். அதுக்கு தானே வரலாறு இருக்குது. அந்த தழும்பை தடவை பார்த்து தவறை திருத்திக்கிறேன். அதுக்காக போய் அவனை பிழை விட்டால் எனக்கு கூட தான் வருத்தம் இருக்குது. எங்கள் தாத்தாக்கள் மேலே, தெய்வ திருமணம் முத்துராமலிங்கத்தேவர் மேலே, என் தாத்தன் காமராஜ் மேலே எனக்கு வருத்தம் இருக்குது. பகிரங்கமாக குற்றம் சாட்டுறேன். முகமது அலி ஜின்னா தனிநாடு கேட்கும்போது எங்கள் தாத்தங்க 2 பேரும் கேட்டிருந்தாங்கன்னா நான் இன்னைக்கு விடுதலை பெற்ற தமிழ் தேச குடிமகனாக நான் இருந்திருப்பேன். அவர் ஜின்னா கேட்டதோட 1000 காரணம் எனக்கு இருக்குது. என் மொழி வேற, என் கலை வேற, என் இலக்கியம் வேற, என் பண்பாடு வேற, என் வழிபாடு வேற. நான் 50,000 ஆண்டுகளுக்கு மூத்த ஒரு தேசிய இனத்தின் பிள்ளை. நான் பெரிய மூத்த குடி. எனக்கு கேட்கலையே. ஒருத்தர் நேருடைய காந்தி பக்தராக இருந்தார், காந்தி நேரு பக்தராக இருந்தார், ஒருத்தர் நேதாஜி பக்தராக இருந்தார். எங்கள் கதை முடிஞ்சிச்சு. விடுதலையை வாங்கி யார் கொடுத்தாங்க? எங்கள் தாத்தங்க செக்கில் தூக்குள்ள தொங்கி. எங்கே யார் கொடுத்தாங்க? இந்திய தாய்மொழியாக கொண்டவன்ட்ட. இப்போ நாங்கள் சிக்கிக்கிட்டு சாகுறோம். விடுதலை அவன்கிட்ட இருக்குது, நாங்கள் படுகொலை ஆகிக்கிட்டு இருக்கோம். என்ன இருக்குது எங்களுக்கு சொல்லுங்கள். என்ன இருக்குது சொல்லுங்கள். கல்வி கூட இல்லை. கல்வி மானுட உரிமை, அதுலேயும் மாநில உரிமை. ஒரு மாநிலங்கள் பிரிக்கப்பட்டது காரணம் என்ன? அவனுடைய கல்வி, அவனுடைய இலக்கியம், அவனுடைய பண்பாடு, அவனுடைய வழிபாடு, அவனுடைய வரலாறு, அவனுக்கான அரசியல், இதெல்லாம் போற்றி பாதுகாக்கணும். தனித்தனி மாநிலங்கள் அவரவர்களுக்கு அதிகாரம் அப்படி தானே கொடுத்தது. அப்புறம் எல்லாத்தையும் எடுத்துக்கொண்டு நீயே வச்சுக்கிட்டீங்கன்னா அந்த மாநிலம் பிரிச்சது பயன் என்ன? பயன் என்ன சொல்லுங்கள். இப்போ இந்த கல்வி மாநில உரிமையிலிருந்து இந்திய உரிமைக்கு, ஒன்றிய உரிமைக்கு போகும்போது ஆட்சியில் இருந்தது யார்? இந்த திராவிடம் தான். எடுத்துக்கிட்டு போனது யார்? இவங்க கூட்டணி வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, தோல்ல தூக்கி சுமக்கிறாங்கல்ல, அந்த காங்கிரஸ் தான். சரி, 18 ஆண்டுகள் தொடர்ச்சி அமைச்சரவையில் இருந்தீங்களா? அப்போவே அது கல்வியை மாநில உரிமை கொண்டு வந்தீங்களா? இல்லை. ஏன் இப்படி கை கட்டி உட்காந்துட்டீங்க? ஏன் பதவி 356 376 56 அதை பயன்படுத்தி ஆட்சியை கலைச்சி விட்டுருவாங்க. பெரியாரும் போராடினாருங்கிறத நாங்கள் எதிர்க்கலை, ஏற்கிறோம்ட்டான். பெரியார் தான் போராடினார்னு சொல்லிகிட்டு இருக்கக்கூடாது. எனக்கு டவுசர் போட்டது, பல்லு விளக்கி விட்டது, முடி வெட்டி விட்டதெல்லாம் அவர் தான், படிக்க வச்சதெல்லாம் அவர் தான் சொல்லக்கூடாது. பெண்ணிய உரிமையில் 100க்கும் மேற்பட்ட பெண்பார் புலவர்கள் எங்களுக்கு இருக்கிறாங்க. பன்னி கொய்யத்தியாரெலாம் ஒரு கொய்யவ பெண்ணே பாடியிருக்கா, இந்த குறவர் பெண்ணே பாடியிருக்கா. எங்கள் அவைக்கு யார் நீங்கள் தமிழ் படிப்பிச்சியல? அவையை பெரியார் பார்வையில் யார்? அழுக்கு முட்டைங்கிறார். மாசக்கணக்காக குளிக்காமல் இருந்தவர் அறிவு மூதாட்டி அவையை இப்போ அழுக்கு முட்டைன்னா எப்படி? என் பாட்டை ராஜராஜன் தமிழை சனியை ஒளின்னு சொல்லிட்டு போயிருக்கானா? அப்படி எது இருக்கா? அப்படி எது இருக்கா? சரி, கன்னடர் ஐயா ஈவேரா கன்னடர். கர்நாடகாவில் போய் இந்த மொழியில் என்ன இருக்குது? இது சனியை ஒளின்ட்டு உயிரோடு இருந்திருக்க முடியுமா? சொல்லுங்கள் தம்பி. உலகத்தின் தொன்மையான மொழி எது தம்பி?
அப்படி நீங்கள் சொல்ல வரலை. அப்படி நீங்கள் அப்படி இருக்கலை. எல்லாம் பெரியாருங்கும் போது நாங்கள் என்ன சொல்கிறோம், எங்கள் இனத்தின் முன்னோர்கள் எல்லாரும் பெரியாருன்றோம்.